நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் ஐஎஸ் அமைப்பின் ஆதரவாளர் என கருதப்படும் சுபாஹானி என்பவரை தேசிய புலனாய்வு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சுபாஹானி எப்படி கைது செய்யப்பட்டார்? அவரிடம் என்னென்ன கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருது? மணிமாறன், நாம் இருக்கக்கூடிய பகுதி நெல்லை மாவட்டம் கடையநல்லூர். இந்த தெருவில் உள்ள சுபஹானி என்பவரை அதிகாலையில் கைது செய்துள்ளனர். அதாவது அதிகாலை 4 மணிக்கு அவர் வீட்டை தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் பின்னணி என்று விசாரிக்க என்ற பொழுதுதான் தெரிகிறது, ஏற்கனவே கேரளாவில் கைது செய்யப்பட்ட 6 பேர், அதாவது மன்சித் மற்றும் அபு பசீர், சபாலியா முகமது மற்றும் சபான், ஜாசிம் மற்றும் ரம்சாத் நகிலன் என 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் கொடுத்த தகவலின் விசாரணையின் போது இவர்கள் 6 பேர் கொடுத்த தகவலின் பேரில் தான் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த இந்த சுபஹானி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முதற்கட்ட தகவலில் அவர் சொல்லப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த 7 பேருமே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள். அது மட்டுமில்லாது இவர்களிடம் விசாரணை என்பது தற்பொழுது நடைபெறும் கோணம் குறித்து உளவுத்துறை வட்டாரங்களிடம் கேட்டபொழுது அவர்கள் தெரிவித்தது, வளைகுடா நாடுகளில் பணியாற்றிய நண்பர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் முதற்கட்டமாக விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் எந்தெந்த இடங்களில் அவர்கள் பணியாற்றினார்கள், இதற்கு முன்பாக அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் வேறு எங்கெங்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு இந்தியாவில் வேறு எந்த நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் என்பது குறித்தும், அதே போல இவர்கள் வேறு ஏதேனும் தொடர்பா அல்லது இந்த சுபஹானி கைது செய்யப்பட்ட பிறகு இவர்கள் பின்னணியில் ஏதேனும் திட்டம் தீட்டியிருந்தார்களா, தென்பகுதியில் இந்தியாவின் தென்பகுதியில் ஏதேனும் சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றார்கள். மணிமாறன். நாகராஜன், ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு? அதாவது இவர்கள் முதற்கட்ட விசாரணை தெரியவும் பொழுது இவர்கள் இணையம் மூலமாக தொடர்பு கொண்டாத எந்தெந்த இணையம் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டார்கள் என்பது குறித்த முதற்கட்ட விசாரணையில் தொடங்கியுள்ளார்கள். அதே போல வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் அந்த கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே அவர்களுக்கான அந்த கல்ஃப் கண்ட்ரியில் பணியாற்றியவர்களுக்கான ஒரு தொடர்பு ஒரு சங்கேத வார்த்தைகளை கொண்டுதான் அவர்கள் ஒருங்கிணைந்துள்ளார்கள். அதே போல இவர்கள் அது சார்ந்த நண்பர்களை வேறு எங்கெங்கெல்லாம் அந்த தொடர்பு கொண்டார்கள் என்பது குறித்த விவரங்கள் இவர்களிடம் கைப்பற்றிய ஆவணங்களில் இருந்து, அதாவது செல்போன் பயன்படுத்திய தொலைபேசி எண்களில் இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பார்க்கும் பொழுது இவர்கள் யாருடனமான தொடர்பு கொண்டார்கள் என்பது குறித்த முழு தகவலும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய சுபஹானி என்பவர், அதாவது இங்கு கடையநல்லூர் கைது செய்யப்பட்டவர் என்பவர் ஒரு தனியார் நகைக்கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். அதே போல இவர்கள் குடும்பம் என்பது இங்கிருந்து 25 வருடங்களுக்கு முன்பாகவே கேரளாவில் சென்று அங்கு ஜவுளி வியாபாரம் பண்ணி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இவர் தற்பொழுது திருமணம் முடிந்து 2 வருடமாக இங்குதான் தங்கியிருக்கிறார். இங்கு தற்போது கடந்த 4 நாட்களாக பணியில் இருந்த, அதாவது செய்து கொண்டிருந்த அந்த நகைக்கடை பணியும் விட்டுவிட்டு வீட்டில் இருந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் குறித்த முழு தகவல் கூடுதல் தகவல் எதுவும் தெரிய வரவில்லை. அமைதியான பையன் வந்து செல்வார், வேலை பார்த்துவிட்டு வந்து செல்வார் என்று தான் தெரிகிறது. எனவே இந்த பின்னணி விவரங்கள் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மணிமாறன்.